தனுஷ் பேசும்போது சொன்னாரு, ஒரு 4 இட்லி வாங்கி சாப்பிடறதுக்கு அவரும் அவருடைய சகோதரிகளும் நம்ம பூ போல இட்லின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இவர் பூ பறிச்சு அதை கொண்டு போய் வித்து அதுல இட்லி சாப்பிட்டதாக. இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி, நான் சின்ன வயசுல ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்க தெருவுல ஒரு ஆயா இருப்பாங்க. அவங்க இட்லி சுடுவாங்க. அந்த இட்லி ரொம்ப சீக்கிரமா காலி ஆயிடும். காலையில அவங்க 6:30 மணிக்கு கடை திறந்தாங்கன்னா 7:30 மணிக்கே கடை தீர்ந்து போயிடும். அதுக்காக நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, காலையிலேயே சீக்கிரமா போய் அங்க கியூல நிப்போம். ஒரு தட்டை எடுத்து வச்சுட்டு போய் கியூல நிப்போம். அங்க 5 அணாவுக்கு 6 இட்லி கிடைக்கும். 5 அணா எங்க உள்ள போயிட்டாங்களா? சரி, 5 அணாவுக்கு 6 இட்லி கிடைக்கும். அதுக்கு போனி பண்றதுக்காக நாங்க 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நிப்போம். அந்த மாதிரி இந்த இட்லி கடை 1ஆம் தேதி தான் திறக்க போகுது. ஆனா 1ஆம் தேதி திறக்க போற இட்லி கடைக்கு அதை போனி பண்றதுக்காக இப்பவே வந்திருக்கிற போனி கப்பூர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம்.